ஒத்தாசையாக எழுந்து நிற்பார், பயப்படாதே. சங்கீதம் 35:2. நீர் கேடகத்தையும் பரிசையையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். சங்கீதக்காரன் ஒரு போராட்டமான சூழ்நிலையில் இருக்கிறான். இதை ஒரு போர்ச்சூழல் என்றும் சொல்லலாம். அவனது எதிரிகள் அவனுக்கு எதிராக எழும்பி நின்று அவனை யுத்தத்தில் அழிக்க எத்தனைக்கின்ற சூழ்நிலை. வாழ்வா சாவா என்ற மிகவும் அபாயகரமான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் நாம இருந்தால் யாரை தேடுவோம்? நமது இரட்சிப்புக்காக யாரை நோக்கி நிற்போம்? பெரும்பாலும் நமக்கு யாராவது ஆதரவாக வந்துவிட மாட்டார்களா என்று பூமியில் உள்ள மனிதர்களிடமிருந்தே நமக்கான ஆதரவை எதிர்பார்ப்போம். நமக்கென்று ஆதரவாளர்களை திரட்டி எதிரியை மேற்கொள்வதற்கான காரியங்களில் ஈடுபடுவோம். ஆனால் இங்கு சங்கீதக்காரன் யாருடைய ஆதரவையும் தேடவில்லை, கர்த்தருடைய ஆதரவை மட்டுமே தேடுகிறான். அதுவும் ஒரு போர் வீரனைப் போல் ஆயுதங்களை ஏந்தி கொண்டு வந்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும் என்று கேட்கிறான். இது உண்மையிலேயே வியப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்வை மேற்கொள்கிற ஒருவனால் மட்டுமே இப்படி கேட்க முடியும். நாமும் இப்படி சங்கீதக்காரனை போல இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். நமக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போதும், நம்ம எதிர்த்து சத்துருக்கள் எழும்பி நிற்கும் போதும், நமக்காக யுத்தம் பண்ணுவதற்கு மாம்சமுள்ள மனிதர்களை நமக்கு ஆதரவாக அழைக்கக்கூடாது. அவர்கள் பிரச்சனையை மிகவும் மோசமாக்கி விடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. நாம் அழைக்க வேண்டிய ஒரே ஒருவர் நம்மை உண்டாக்கிய தேவனாக மட்டுமே இருக்க வேண்டும். அவரால் எந்த போராட்டமான சூழ்நிலையையும் முடிவுக்கு கொண்டு வர முடியும். அதனால்தான் கர்த்தரை விசுவாசிக்கிற நாம் அதிகமாக ஜெபம் செய்கிறோம். அவரையே நமக்காக யுத்தம் செய்யும்படியாக அழைக்கிறோம். மனிதர்களாக பிறந்த எல்லோருக்குமே போராட்டம் இருக்கிறது. மிகவும் முக்கியமாக பிசாசிடமிருந்து வரும் போராட்டம் மிகவும் கடுமையானதாக இருக்கிறது. நாம் வாழ முடியாதபடி பல சூழ்நிலைகளை நம்மை சுற்றிலும் பிசாசானவன் உருவாக்கி வைத்திருக்கிறான். அதற்கு நாம் சங்கீதக்காரனைப் போலவே ஜெபிக்க வேண்டும். எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும் என்று சொல்ல வேண்டும். உங்கள் வாழ்விலும் ஏராளமான பிரச்சனைகளோடும் போராட்டங்களோடும் இருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். நீங்கள் கர்த்தரையே நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்து நிற்பார். உங்கள் சூழ்நிலை மாறும். நிம்மதியாக வாழ்வீர்கள். பயப்படாதிருங்கள். ஆமென்.